ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு கமெண்ட்ல ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. யூஜி டிஆர்பியோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளோ வரும்? அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, 2026ல எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சுன்னா, எவ்வளோ வரும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே பார்க்கறது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, அவங்களுடைய என்ன பண்ணுவாங்கன்னா, இதற்கு முன்னாடி வந்த ரிசல்ட்ல இருக்கக்கூடிய மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க. குறிப்பா அந்தந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க. அதில ஃபர்ஸ்ட் மார்க் வந்து எவ்வளோ வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஃபைனலா எவ்வளோ மார்க்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் வந்து நடந்துருந்துச்சுன்னா, கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஈவன் நான் வந்து பிஜிடிஆர்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அதே மாரி தான். ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய மேட்சஸ்க்கு எவ்வளோ வந்து மார்க்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க் வந்து எவ்வளோ, அதுக்கடுத்து லாஸ்ட் மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி தோன்றதுக்கு காரணம் என்னன்னா, இவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்தா போதும். நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தோணும். ஸோ என்னோட ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டே கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த மார்க்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 150 மார்க்ஸ் வந்து இருக்கு. 150க்கு 150மே எடுக்கணும் அப்படிங்கிற மாரியான மைண்ட் செட்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆ ஏன்னா நம்ம வந்து ஒரு 90 எடுத்தா போதும். இப்ப லாஸ்ட் மார்க் வந்து 90ல முடிஞ்சிருக்கு, அல்லது வந்து ஒரு 100ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அது இயருக்கு ஏத்த மாரி சேஞ்சஸ் ஆகும். ஸோ இயருக்கு ஏத்த மாரி சேஞ்சஸ் ஆகும்போது, கொஸ்டினுக்கு ஏத்த மாரியும் சேஞ்ச் ஆகும். ஒரு இயர்ல வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா கேட்டிருக்கலாம். அப்போ வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இப்ப ஈவன் வந்து பிஜிடிஆர்பி நடந்துச்சுன்னு வச்சுக்கங்க, நெறைய இது நடந்திருக்கு. 125 வரைக்கும் கூட போகும். அல்லது 130 கூட என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு சில டைம் எக்ஸாம்ஸ்ல போயிருக்கு. அதே ஒரு சில இயர்ல பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் வந்து டஃப்பா இருக்கிற இயர்ல, ஃபர்ஸ்ட் மார்க்கே 100ஆ தான் இருக்கும். லாஸ்ட் மார்க் வந்து 75, 80 இந்த மாரியான மார்க்ஸ் எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா, லாஸ்ட் மார்க் இருக்கும். அதிலயுமே ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. நான் வந்து லாஸ்ட் வருஷம்லாம் 80 மார்க்ஸ் எடுத்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 80 மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அது எத பொறுத்து மாறும் அப்படின்னா, இந்த கொஸ்டினோட தரத்த பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். ஸோ அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு மார்க்க வந்து டிட்டர்மைன்மென்ட் பண்ணி படிக்காதீங்க. ஒரு கம்பேரிசனுக்கு பார்க்கலாம். ஆனா இவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்தா போதும். ஒரு 90 எடுத்தா சேஃபு. ஒரு 95 எடுத்தா சேஃப் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எல்லா யூனிட்லயும் ஃபுல் மார்க் எடுக்கணும். நான் வந்து 150க்கு ஒரு 140வது எடுக்கணும். ஈவன் வந்து நீங்க 150க்கு 150னே கான்ஃபிடென்ட்டா படிச்சாலும் சரி, அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது இயருக்கு இயர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரியும் அது வந்து என்ன பண்ணும் சேஞ்சஸ் ஆகும். அதிகமாகலாம். அதுக்கடுத்து அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்மியாகவும் இருக்கலாம். சரிங்களா? அது வந்து கொஸ்டினை பொறுத்து. அதனால் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து தொடர்ந்து படிங்க. நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே உங்களுடைய சிலபஸ் வந்து ஒரு 90%, 80% கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். எக்ஸாம் டைமில் நமக்கு ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்தால் நான் ரிவிஷன் மட்டும் பண்ணணும்ப்பா, டெய்லியும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. கண்டிப்பாக உங்களால் மார்க்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும், சக்ஸஸும் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.